மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் இந்திய சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக சேவகரும் மணவெளி தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் பிரமுகருமான ராமுவின் தலைமையில் அபிஷேகப்பாக்கம் திலீப் கருணாகரன், களியமூர்த்தி, வீரபாலன், ஜானகிராமன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் முன்னிலையில் மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் சென்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து TN-பாளையம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு ராமு மற்றும் சீதாபதி தலைமையில் TN-பாளையம் சக்திவேல், சுகாதி ராதாகிருஷ்ணன், ஜெயராமன், சந்துரு மற்றும் மகளிர்கள் புனிதா, சத்யா, சுமதி முன்னிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை, அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை கோஷங்களாக பொதுமக்களுக்கு தெரிவித்து சிறப்பாக கொண்டாடினர். சட்டமேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுவையில் பிரசித்தி பெற்றுள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் அமெரிக்கன் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு மணக்குள விநாயகர் இன்று ஒரு நாள் வைர கிரீடம் மற்றும் தங்க கவசத்துடன் காட்சியளித்தார். மேலும் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதனையொட்டி காலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றனர். இதேபோன்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், வில்லியனூர் திருகாமீஸ்வரர் கோவில் மற்றும் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் பக்தர்களின் சாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளையொட்டி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சமூக சேவகரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து டாக்டர் அம்பேத்கர் சிறந்த அறிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, அரசியலமைப்பின் தந்தை என்று கோஷங்களை எழுப்பி ஐயாவின் புகழாரத்தை போற்றி மரியாதை செய்தனர். இதில் கிருமாம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். ஐயாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
இதேபோன்று முதலமைச்சர் ரங்கசாமியும் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் செயலர் முகமது அசன் அபித், இயக்குநர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 30 தொகுதிகளில் இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் திரளான நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகி புதியவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக மீனவர்களை மீட்க முதலமைச்சர் ஸ்டாலின் இலங்கை அரசினை நேரடியாக அணுக வேண்டும். இலங்கைக்கு நிவாரணத்தை நேரடியாக அனுப்ப முடிந்த தமிழக அரசுக்கு மீனவர்களை மீட்க ஏன் இலங்கை அரசை நேரடியாக அணுக முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். மீனவர்களை மீட்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடியாக நடவடிக்கை எடுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி என்றும் தற்போதும் பிடிபட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்தார். சாதனங்கள் அந்த அரசால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக தொடர்ந்து அந்தந்த மாநில முதல்வர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதும் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஒரு 3 மாசம் 4 மாசம் ஜெயிலில் இருந்துட்டு கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கடலூர் ஒன்றிய பகுதியான ரெட்டிச்சாவடி, சின்னக்காட்டுப்பாளையம், பூசாரிப்பாளையம், மதலப்பட்டு, கீழ் அழிஞ்சுப்பட்டு, செங்கை நகர், கரிக்கன் நகர், அனுகிரகா டவுன்ஷிப், பெரியகாட்டுப்பாளையம், சிவனார்புரம், வில்லுப்பாளையம், நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் 25 கிராமங்களில் வீடுவீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் பொதுமக்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனுடன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரங்கமணி, மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி, தெற்கு ஒன்றிய விஜயசுந்தரம், திமுக செயற்குழு உறுப்பினர் விக்ரமன், பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் சித்தானந்தன், விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் கலைமோகன், மாவட்ட துணை செயலாளர் சொக்கலிங்கம், ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், தேமுதிக ஒன்றிய செயலாளர் கலாநிதி, காங்கிரஸ் மணிகண்டன், ராம்ராஜ், திமுக இளைஞர் அணி மணிகண்டன், பொறியாளர் அணி தென்றல் வேந்தன், தகவல் தொழில்நுட்பம் பிரசாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் சந்திரசேகரன் கூறுகையில், விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் இலவச மின்சார திட்டம் தொடரும். 8000 ரூபாய் மதிப்பிலான டோக்கன் மூலம் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கைகளை கூறி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், கிளைக்கழக செயலாளர்களும், மகளிர் அணி பொறுப்பாளர்களும், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்களும், இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டு கூட்டணி கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரசேகருக்கு கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். விடுதலை சிறுத்தைகள் திராவிட மாடல் 2.0 முத்தமிழ் நீங்கள் அனைவரும் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளிட பொறுப்பாளர் தம்பி ராமச்சந்திரன் உட்பட மாநகர துணை மேயர் மக்கள் துணை மேயரும்
சுடர் உதித்தது. தீண்டாமை இருளை அழித்து வெளிச்சம் தந்தவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் பகுதியில் உள்ள ஐயாவின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் மணப்பட்டு சுந்தரபாண்டி, பாகூர் பிரபு, புதுநகர் திலீப், பாகூர் பரத், கீழ்பரிக்கல்பட்டு சபரி, கார்த்திக், வாய்க்கால் ஓடை விமல், கணேஷ் பாபு, கடுகனூர் சஞ்சய் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஜாதி பேதங்களை கடந்து சமூக நீதியை நிலைநிறுத்தியவர், பெண்களுக்கு உரிமைகளை பெற்று தந்தவர், புரட்சி நெருப்பை மக்களின் இதயத்தில் ஏற்றியவர், அடிமைத்தனத்தை அழித்து சுதந்திரம் அளித்தவர், கல்வியின் மூலம் அறியாமையை அகற்றியவர் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ்களை கோஷங்களாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இச்சவாயர் கூட்டமும் அல்ல. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா வில்லியனூர் தொகுதி பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் உள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் S. மோகன்குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியை சார்ந்த பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், ஆதிமூலம் மற்றும் கிளை தலைவர்கள் பொன் அர்ஜுன், முருகையன் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் பெரியப்பேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உத்தரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும்
முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகள் இந்நாளில் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். கோடை காலத்திற்கு ஏற்ற உடல் வெப்பத்தை குறைத்து நீர்ச்சத்தை அதிகரிக்கும் மிகச்சிறந்த பழம் வெள்ளரி பழம். கனிமச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. தற்போது புதுச்சேரிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அதிக அளவில் இப்பழம் குவித்து வைத்து விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய் என விற்கப்படுகிறது. ஒரு வெள்ளரி பழம் குறைந்தபட்சம் அரை கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ என எடையில் உள்ளன. இவற்றை திண்டிவனம், விழுப்புரம் போன்ற தமிழக பகுதிகளில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்கின்றனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு லப்போர்த் வீதியில் உள்ள மாநில திமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று சட்டப்பேரவை எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், கதிர்காமம் வடிவேல், காலாப்பட்டு செந்தில், மங்களம் ரங்கன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், தங்கவேலு, அமுதா குமார், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், ராஜாராமன், இளஞ்சொழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், சத்தியவேல் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் பெரியபேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன்,
தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. நகரின் முக்கிய பகுதியாக உள்ள சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கான பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். மேலும் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களில் அம்பேத்கர் அவர்களின் பங்கு மறக்க முடியாதது என்றும் அவரது சிந்தனைகள் இன்றும் சமூகத்திற்கு வழிகாட்டியாக உள்ளன என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் புதுச்சேரி லெனின் வீதி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு முன்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மிஷன் வீதி மாதா கோவில் அருகில் ஒன்று கூடி பேரணியாக சட்டப்பேரவை அருகில் உள்ள பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மலரஞ்சலி மற்றும் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் லெனின் வீதி சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் இன்னாசி ராவ், சிவா, துணைத் தலைவர் ஜெபின லாரன்ஸ், பொருளாளர் ராஜேஷ், சுரேஷ், செயலாளர்கள் தில்லை ஆறுமுகம், ரெஜினா டேவிட் ஜோசப், யுவோன் சுவாமிநாதன், இணை செயலாளர்கள் சதீஷ், வினோத், புஷ்பராஜ், மணிவண்ணன், வினிதா, மஞ்சுளா, தர்ஷன், ரூபன், ஹேமச்சந்திரன், பிரதாப் உள்ளிட்ட புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர்கள் சஞ்சய் குமார், பரமேஸ்வரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சனாதனத்தை வேறறுப்போம்.